பாகக்காய் செய்கிறீங்களா? இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நான் சின்ன பொடி பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், விதையோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், எலுமிச்சை சைஸ் புளி, 4 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க செய்யறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் சூடானோடனே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க. நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த வெங்காயமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வறுபடட்டும் வெங்காயம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 பல் பூண்டு சொன்னேன் இல்லையா? பாருங்கள், பெரிய பல் பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன், 4 பல். நீங்கள் சின்ன சைஸ் பூண்டு எடுத்திங்கன்னா ஒரு 6, 7 பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீட்டு வாக்கில் பாருங்கள், இந்த அளவுக்கு. இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க அப்படியே. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா உப்பு நம்ம கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சமாக தீஞ்சு போயிடும். அதுக்காக ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மசாலாவும் கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகக்காய் நம்ம போட்டுக்கலாம். நான் விதையோடு தான் போட்டிருக்கேன் பாகக்காய். இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துடுங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக நல்லா வறுபடட்டும் பாகற்காவும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுபட்டுடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பாகற்காய்க்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். நான் மசாலா எடுத்தேன் இல்லையா, அந்த பிளேட்டில் கொஞ்சமாக மசாலா ஒட்டியிருக்கு. அதனால தண்ணி போட்டுக்கிட்டேன். 1½ டம்ளர் அளவுக்கு போட்டுக்கோங்க தண்ணி. இந்த பாகற்காய் நல்லா வெந்து வரணும் இல்லையா? இந்த மசாலா மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். பாகற்காய் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். தொட்டுக்க எதுவுமே வேணாம். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். மொத்தமே 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். புளி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுடுங்க. இந்த பாகற்காய் கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் நம்ம இந்த புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்.
பாருங்கள் பாதி அளவுக்கு பாகற்காய் வெந்திருக்கு. இப்போ இந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா எல்லாமே போட வேண்டியது. நம்ம கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. நம்ம தொக்கு அப்படிங்கிறதால கொஞ்சமாக திக்காக பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கே போதும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தால் கடைசியாக போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி போடலை, என்கிட்ட இல்லை. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கறி குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணாம். இந்த பாவக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் விதையோடு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு விதை வேணும்னா எடுத்துக்கோங்க. விதையோடு கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த விதையை எடுத்துக்கலாம். பாருங்கள் விவர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.